கதற உர்ரா 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 சதற உர்ரா 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 சதற உர்ரா பறந்துகிட்டா எகிற விடு. லஞ்சம் 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 குடுக்குறவனையும் குத்துவேன். நான் பேசும்போது பின்னாடி ஆறு அடிக்கிறான் பாரு, அவனையும் குத்துவேன். இந்தியன் 2 இந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். மிக பிரம்மாண்டமாக இந்த படம் பார்க்கும்போதே தெரியுது. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது. உலக நாயகன் கமல் சார். கமல் சார், உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். என்னால் ஒரு 3 மணி நேரமாக இந்த கெட்டப் போட்டு நிற்க முடியல. இந்த படத்துக்கு ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் உழைச்சிருக்கீங்க. அவ்வளோ கெட்டப் போட்டு எப்படி நடிச்சிங்க அப்படின்றது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் சுபாஷ் கரன் சார், லைகா ப்ரொடக்ஷன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது வரைக்கும் எடுத்ததிலே மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு இந்தியன் 2 தான் நினைக்கிறேன், 3யும் தான். அடுத்து கூட நீங்கள் அஜித் சார், ரஜினி சார்லாம் வச்சு கூட லைகா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனிருத் சார், இப்போ இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் போட்டிருக்கீங்க. அப்போது இந்தியன் 1ல் ஏஆர் ரஹ்மான் சார் போட்டிருப்பாங்க, அந்த மியூசிக் வந்து இதில் ஒரு நிமிஷம் வருது. அப்படியே தேட்டரே வந்து அப்படியே மெய் மறந்து பார்க்குறாங்க. முக்கியமாக ரஜினி சார் இதில் ஒரு சீனில் நடிச்சிருக்காரு. படம் பார்க்கும்போது தெரியும். காலையில் நான் குதிரையில் வந்தேன். குதிரையில் வந்ததுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு அடிலுக்கு ஓடுவாரு அப்படின்றது அது என்னன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த குதிரைக்கும் நான் காலையில் குதிரையில் வந்ததுக்கும் இந்தியன் 2க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்புறம் நிறையா பேர் என்னோட இந்த கெட்டப் பார்த்துட்டு சொன்னாங்க, இது வந்து கமலஹாசன் மாதிரி இல்லை, கூர்க்கா மாதிரி இருக்குது, கூர்க்கா கூல் சுரேஷ் அப்படின்னாங்க. உண்மைதாங்க, கமலஹாசன் வேற, கூல் சுரேஷ் வேற. தலைகீழ நின்னாலும் கமலஹாசனோட கால் தூசி கூட கூல் சுரேஷ் வர மாட்டார். என்ன ஒரு அல்ப ஆசை, அவரோட கெட்டப்பு கொஞ்சமாச்சும் ஒரு 1% வச்சும் வருமா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அது வரல. அவருக்கு தான் அந்த கெட்டப்பு வருது. அதனால உங்களுடைய விருப்பப்படி இன்று முதல் இந்த கூல் சுரேஷ் கூர்க்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். உங்களுக்கு சந்தோஷமா? வெந்து தணிந்தது காடு, கூர்க்கா கூல் சுரேஷ் ஓடு ஓடு ஓடு. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இந்தியன் 3யோட ட்ரெய்லர் மாதிரி போட்டு காட்டுறாங்க. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டம். நம்ம பார்க்கையிலேயே நம்ம எப்படா அந்த 3 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ன கேட்டீங்க? சூப்பர்ப்பா. நிறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க. 4 பேர் செத்தவங்க இதுல நடிச்சிருக்காங்க. 5ஆவதா சாக போற ஆள் நான் நடிக்கல இல்ல. சரிங்களா? கோடம்பாக்கத்துல, வடபழனியில, தமிழ்நாட்டுல எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே நடிச்சிருக்காங்க கூல் சுரேஷ் தவிர. படத்தை வந்து பாருங்க, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன இல்ல என் கெட்டப் எப்படி இருக்கும்? தள்ளி நில்லுங்க. இவ்வளவு மெனக்கட்டு கமல் சாரோட, உலக நாயகன் கமல் சாரோட இந்தியன் 2வோட ஒரு குர்கா கெட்டப்பு போட்டுன்னு வந்திருக்கேன். என் புள்ளா எடுத்தீங்களா? எடுங்க. எடுத்தீங்களா? வெரி நைஸ். என்னப்பா? ஆமாப்பா, இந்த ஷூ தான் உழைச்சிட்டு இருக்கு. என்னப்பா? எதுக்குப்பா? அது டாக்டர் சங்கர் சார் தான் பாக்க. எத்தனை கோடிப்பா படத்துக்கு செலவு? எத்தனை கோடி? அதெல்லாம் சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. என்னப்பா கெட்டப்புக்கா படத்துக்கா? கெட்டப்புக்கு நீங்க எத்தனை கோடின்னு போடணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை கோடின்னு போடணும்னு நினைக்கிறேன் அத்தனை கோடி போடுங்க. சரிங்களா? நன்றி. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கதற உர்ரா 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 கதற உர்ரா.